ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சூரியன் புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதேபோல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதேபோல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதுவும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள், அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பெயர்ச்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசி நேயர்களே, இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போமா? கன்னிராசியில் கேது அமர்ந்துள்ளார். கன்னிராசிக்கு அதிபதியான புத பகவான் 8இல் அமர்ந்துள்ளார். சுக்கிரன் சூரியன் புதன், இது ஒரு அருமையான அமைப்புங்க. ஏன்னா கன்னிராசிக்கு 12 கூடைய சூரியனுடன் தன்னுடைய ராசிநாதன் புதன் சேர்ந்து 8இல் அமர்வது மிக மிக அற்புதம். ஏன்னா 8இல் இருக்கிற சூரியன் உச்சம், 12 கூடையவர் உச்சம் பெற்றார்னா உங்கள் ராசி இயங்கும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்லிட்டு போவோம். 7ஆவது வீட்டுக்காரன்ட்டையோ 5ஆவது வீட்டுக்காரன்ட்டையோ சொல்ல மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்ல போவோம். அப்போது நம்ம ராசியை பாதுகாப்பது எது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அப்போது கன்னிராசிக்கு பக்கத்து வீடான 12ஆம் இடத்த அதிபதி 8இல் உச்சம் பெறுவது விபரீத ராஜயோக ஸ்தானம். இதை சிறப்பாக பயன்படுத்தணும். 8இல் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எடுக்கக்கூடாது. 12 கூடையவர் 8இல், அதுடன் ராசியாதிபதி. அப்போ 8, 12 என்னது? விபரீத ராஜயோகம். இதுவரை அதிர்ஷ்டத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க இவ்வாண்டு தானே மடியில் வந்து விழக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, இந்த குரு பயிற்சியாகி 3 ராசியை பார்க்கிறார். அதில் ஒரு சிறப்பு ராசி உங்கள் ராசி கன்னிராசி. எந்தெந்த ராசிலாம் பார்க்குறாரு குரு? ரிஷபத்துக்கு வந்து மே 1லேருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். அப்போ முதல் 5ஆம் பார்வையாக பார்வை பெறப்போவது கன்னிராசிக்காரர்கள். அப்போ உங்கள் ராசியாதிபதி 8இல் மறைந்தாலும், இன்னொன்று தெரிஞ்சுங்க, மறைந்த புதன் நிறைந்த தனம் உங்கள் ராசியாதிபதிக்கு மட்டும்தான், மற்ற 8 கிரகங்கள் கிடையவே கிடையாது. அதனால்
இவ்வாண்டு குரு பயிற்சியில் உங்கள் ராசியாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால நிறைந்த தனத்தை கொடுப்பாரு. அவர் உங்கள் வீட்டுக்கு 12ஆம் அதிபதி உச்சம் பெற்று அவரோடு சேர்ந்திருப்பதனால வெளியூர் மூலமாக தொழில் தொடர்பு அமைவதாக சிறப்பை தரும். லக்னத்தில் ராசியில் கேது அமர்ந்ததுனால எடுத்தவொடனே சற்று கோபம் வரும். அதை சிந்தித்து செயல்படுத்தினால் இந்த கோபம் டென்ஷன் இது இல்லாமல் நம்ம வெற்றியை தக்க வைத்து கொள்ளலாம். ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது உங்கள் கோபத்தை குறைக்கும். அதாவது கேது அப்படின்னா தாயார் வர்க்கம் பாட்டிம்பாங்க. அப்போ இவ்வாண்டு உங்களுடைய பாட்டியோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் இருக்கும், விட்டுருங்க. அதனால் நமக்கு நன்மையே நடக்கும். ஏன்னா கன்னிக்கு எது ஆதிக்கம் பண்ணிச்சுன்னா அதனால் நமக்கு நன்மை தானே தவிர தீமை அல்ல. கன்னிராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவான், அவரும் 8இல் அமர்ந்து தனஸ்தானத்தையே பார்க்குறார். நான் ஏற்கனவே கூறியது மாதிரி எந்த ஒரு சுப கிரகமும் தன் வீடை தானே பார்த்ததுன்னா அதோட சுபத்துவத்தை கூட்டுமை ஒழிஞ்சு குறைக்காது. அப்போ கன்னிராசிக்கு 2 கூடிய சுக்கிர பகவான் 8இல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல தனம், நல்ல குடும்பம், நல்ல வாக்கு அமையும். 8இல் சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். புதன் 8இல் அமர்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை 8இல் அமர்ந்தாலும் 2ஐ பார்ப்பதால் அதுவும் சிறப்பான அமைப்பு. அப்போ இதுவரை தனத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு தனத்தில் பிரச்சனை இல்லாத ஆண்டாக அமையும். கொடுத்தது வரல சார், வரலது கொடுக்கல சார் புலம்பிகிட்டு இருந்தவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். குடும்பம் அமையலை சார், பொண்ணு அமைய மாட்டுக்கு, அமைஞ்சா பொறுத்த இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பான வரன் அமைந்து திருமணம் முடிந்துவிடும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இதுவரை நடக்காத திருமண பாக்கியம் இப்பொழுது நடக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக அமையும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். கன்னிராசிக்கு 3 கூடையவர் செவ்வாய். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 3ஆம் இடத்ததிபதி 7ல் இருந்தாலும் அவர் கேந்திரம் பெறாரு. நல்லா ஞாபகிச்சுங்க, 7ல் ராகு செவ்வாய் 3 8 கூடையவர் 7ல். அது பாதகஸ்தானங்கிறதுனால அட்டமாதிபதி அமர்வதால் நமக்கு சிறப்பு தான். அப்போ 3ஆம் இடத்ததிபதி 7ல் அமர்ந்திருப்பதால் நண்பர்களால் சகோதரர்களால் நன்மை பயக்கக்கூட ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 3ஆம் இடம் என்பது சகோதரம், 7ஆம் இடம் என்பது நண்பர்கள். அப்போ அங்கே போய் உங்களுடைய 3 கூடையவரும் 8 கூடையவரும் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நண்பர்களால் இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு, சொந்த பந்தம். 4 கூடையவர் குரு பகவான். 4 கூடிய குரு பகவான் 9ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது இது ஒரு அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்த அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி பார்ப்பதால் 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய பூர்வீக இடம், 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், 4ஆம் இடம் என்பது இடம். அப்போது 4 5 தொடர்பு பெறுவதால் நீங்கள் உங்கள் பூர்வீகத்தை இடத்த வாங்கக்கூடிய அமைப்பு. அதாவது நம்ம சொத்தையே பிரிச்சிருப்பாங்க, அது நம்ம சகோதரர்கள்ட்ட இருக்கும், அவங்க வெளியில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே கையப்படுத்தி வச்சுக்கிட்டு வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கே கொடுத்து உதவுறது. இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் சொத்து வெளியில் போகாது, உங்கள் மூலிமா உங்கள்கிட்டயே அது பாதுகாக்கப்படும். அப்புறமான அமைப்பு 4 5 தொடர்பு அதைத்தான் செய்யும். 5ஆம் இடத்தில் சந்திரன். அப்போது இதுவரை பெண் குழந்தை இல்லை சார், எனக்கு ஆண் வாரிசு மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு கண்டிப்பாக பெண் குழந்தை மகாலட்சுமி பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சார் எங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம்னு சொல்கிறாங்க, தெரியவே இல்லை சார் அப்படின்னா
கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு குலதெய்வம் தெரிந்துவிடும். ஏன்னா 5ல் இருக்கிற சந்திரனை பெண் தெய்வத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் தெரிந்து அவர்களை வழிபாடு நடத்தி அதனால் பெருமூச்சு விடுவீர்கள். 5ஆம் இடம் என்பது உயர்கல்வி. அப்போ 5ஆம் இடத்துக்கு உயர்கல்வியாக இருப்பதனால கன்னிராசிக்காரங்களோட பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். அதனால் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய், கடன், எதிர்ப்பு. 6 கூடையவர் 6ல் சனி அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 3, 6, 11 சனிக்கு உகந்த இடம். அது 6ஆம் இடத்துல 6 கூடையவரே ஆட்சி பெறுவது அற்புதமான அமைப்பு. எப்பா எனக்கு எத்தனையோ வேலை பார்த்துட்டேன் சார், இதுவரை 7 வேலை பார்த்துட்டேன், 8 வேலை பார்த்துட்டேன், மாறி மாறி போய்கிட்டே இருக்கேன், எதுவுமே இருப்படா இல்லை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி ஒரே இடத்துல இரு அப்படின்னு இந்த சனி பகவான் மாற்றி கொடுத்துருவார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிதாங்க கர்மா. அவர் மூலத்திரிகோண வீட்டில் 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் சஞ்சரிப்பார், 2.5 வருஷம். இப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரங்களுக்கு 6 கூடையவராக சனி பகவான் வந்து, அதாவது வேலைக்குரிய கிரகமாக வந்து 30 வருடத்துக்கு அப்புறம் அமர்றாரு. அப்போ இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்புகளில் ஒரு நிறைவு இல்லை சார், சந்தோஷம் இல்லை சார், இன்க்ரிமெண்ட் இல்லை சார் புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு படா நல்ல போஸ்டிங் இதுவரை நீ பார்த்து கொடுத்த இதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டுருவார். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, சரியாக பயன்படுத்திக்கிங்க, அதிலே ட்ராவல் பண்ணிக்கங்க. இனிமேல் மாற்றம் நிகழ்னா இன்னும் 30 வருஷம் ஆகணும். அப்போது இந்த வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி 6 கூடையவர் 6லே இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி தலைமறைவாகிடுவார், இல்லைன்னா ஊரை விட்டு போயிடுவார், இல்லைன்னா உடல்நலம் சரியில்லாமல் ஆயிடுவார். ஏன்னா 6ல் சனி இருந்தால் எதிரி வழுக்க மாட்டார். அப்போது எதிரிகள் இல்லாத வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 7ல் ராகு, 7ல் செவ்வாய், 7 கூடையவர் குரு பகவான். 7 கூடையவர் ஒரு கேந்திராதிபதி கோணம் பெறுறார். இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். ஆனால் அந்த பாதகாதிபதி கோணம் பெற்றதுனால பாதகம் கிடையாது. அப்போ திருமண வாய்ப்புகள் சிறப்பாக நடக்கும், நண்பர்களால் நடக்கும், மாற்று இன நண்பர்களால் நடக்கும். ஏன்னா 7ல் வந்து ராகு இருக்கிறாரு. அப்போ நண்பர்களே மாற்று இன நண்பர்கள் யாருன்னு பாருங்கள். குறிப்பாக முஸ்லீம் நண்பர்களை சொல்லலாம். ராகுனா முஸ்லீம், ஹிந்தி பேசக்கூடியவங்களும் சொல்லலாம், ஹிந்தினா ராகு. அப்போ இந்த மாதிரி நண்பர்களால் நமக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். தொழில் சம்பந்தமாக கூட்டாளிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெறலாம். செவ்வாய் ராகு சம்பந்தப்படுவதால் கனரக வாகனங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு அது சம்பந்தமான தொழில்கள் சிறப்பை தரும். 8ஆம் இடம் கன்னிராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 7ல் அமர்ந்திருக்காரு. 8ல் வந்து சூரியன், புதன், சுக்கிரன். அப்போது கன்னிராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 8ல் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தில் இருப்பதால் திடீர் தனயோகம். தந்தையால், அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை இறந்துருப்பார், சொத்தை பிரித்து கொடுத்துருக்க மாட்டார். அது வந்து இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் அவர் எழுதி வச்சுருப்பார், இந்த மகனுக்கு இந்த இது அப்படின்னு. அது இதுவரை கை கிடச்சிருக்காது. ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் மூலிமா அவங்கவுங்களும் சேரக்கூடிய சொத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா 8ல் உட்காந்துருக்கிறவர் தந்தை கிரகம் சூரியன். அப்போ விபரீத ராஜயோகம்னா எப்போமோ எழுதி வச்சதுனாலும் இப்போ இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கன்னிராசிக்கு 9 கூடையவர் சுக்கிரன், அவர் 10ல் இருக்கார். அப்போது தந்தையால் தொழில் விருத்தி உண்டு. 9 கூடையவர் 10ல் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது நிறைய தான தர்மங்கள் நியாயமான முறையில் சம்பாதிச்சு ட்ரஸ்ட்டு, அன்னதானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பை தரும். கன்னிராசிக்கு 9ல் குரு அமர்ந்திருப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா அவர் ராசியை பார்ப்பார், உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாக்கி கொடுப்பார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10 கூடையவர் 8ல் அமர்ந்துள்ளார். நல்லா கேட்டுங்க, ஜென்ரலாக வந்து யாருக்குமே 10 கூடையவர் 8ல் அமரக்கூடாது. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு அமரலாம். ஏன்னா புதன், மறைந்த புதன் நிறைந்த தனம்னு புதனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ உங்களுடைய 10 கூடையவர் புதனாக வந்து அவர் 8ல் மறைவதால் அதனால் தனமே, அதாவது மறைமுக தொழில் இல்லை வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி நமக்கு வருவாயை கூட்டுவார். அதனால் நன்மையே. அதிர்ஷ்டம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11 கூடையவர் சந்திர பகவான்.
அது உங்கள் ராசிக்கு 5ல் இருந்து லாபத்தையே பார்க்கிறார். லாபாதிபதி லாபத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போது லாபாதிபதி லாபத்தை பார்த்தா நல்ல சந்தோஷம், நல்ல லாபம், நிறைய வெற்றிகள் அமையக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 12ஆம் இடம் அயனபோயன சோகஸ்தானம், நிம்மதி ஸ்தானம். அப்போது கன்னிராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி 8ல் போய் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் நிம்மதி உண்டு. தந்தையாரால் நல்ல நிம்மதி உண்டு, நல்ல செட்டில்மெண்ட்டு, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல குடும்பம் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருவார் தந்தையார். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். அப்போ கன்னிராசிக்காரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் புது விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக மிகவும் சிறப்பாக அமையும். கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம், நான் அடிக்கடி கூறுவது போல் அதிர்ஷ்ட தெய்வம்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்துடாதீங்க. நம்ம ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்ன சாரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவானாக வருகிறார். இந்த சுக்கிர பகவான் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ கன்னிராசிக்காரங்க அசுபதி அப்படின்னா கேது, விநாயகர். அப்போ கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த கேது உங்கள் ராசியிலே இருக்கார் பாருங்கள். அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் விநாயகரை வழிபாடு செய்து நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக அமைந்து இவ்வாண்டு மேலும் மேலும் உங்களை வெற்றியை நோக்கி செல்ல வைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.